மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பு மேடையிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் மேடைக்கு பின்புறம் இருந்த எல்இடி திரையில் இருந்து என்டிஏ பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. என்டிஏ பெயரை நீக்கிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் செய்தியாளர் சந்திப்பு என டிஜிட்டல் போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். அமித்ஷா அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு நடைபெறக்கூடிய அந்த மேடையின் பின்புறம் இருந்த எல்இடி திரையிலே தற்போது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்றும் இருந்த நிலையில் அது மாற்றப்பட்டிருக்கின்றது. பிரதமர் மோடி படத்துடன் கூடிய எல்இடி திரையாக அது அமைக்கப்பட்டிருந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லும் விதமாக தற்பொழுது அது மாற்றப்பட்டிருக்கின்றது. பாஜகவின் கொடி மட்டும் பறக்கக்கூடிய விதமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக பாஜக கொடி தற்போது இருக்கக்கூடிய இந்த எல்இடி திரையினுடைய அடுத்த தொடர்ச்சியாக அமித்ஷா அவர்கள் வந்த பிறகு பாரதிய ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு என்று எழுதப்பட்டு பாஜக சார்ந்த ஒரு நிகழ்ச்சி என்பதை போன்று இந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய பின்பக்கம் இருக்கும் என்பது தெரிய வந்திருக்கின்றது. நாம் பார்க்கக்கூடிய இந்த எல்இடி திரையில் தற்பொழுது தாமரை இருக்கக்கூடிய அந்த பாஜகவின் கொடி பறக்கின்றது. உள்துறை அமைச்சர் வந்த பிறகு அதன் பின்னணியிலே பாரதிய ஜனதா பார்ட்டி தமிழ்நாடு என்று எழுதப்பட்டு செய்தியாளர் சந்திப்பு, உள்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கின்றார் அமித்ஷா என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த வரிகள், அதனுடன் கூடிய பிரதமர் அமித்ஷா, ஜே.பி. நட்டா தேசிய தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவர்களுடைய படங்கள் இருக்கும் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதாவது கூட்டணியின் செய்தியாளர் சந்திப்பு என்ற அர்த்தத்தில் இருந்த அந்த பின்னணி பேனர் தற்பொழுது அமித்ஷா அவர்கள் இந்த ஐடிசி விடுதியை வந்தடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்றப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது வெறுமனவே பாஜக கட்சி சார்ந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பு என்பதாக இந்த செய்தியாளர் சந்திப்பின் அர்த்தம் மாற்றப்பட்டிருக்கின்றது. இன்று காலை செய்தியாளர் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய செய்தியாளர் சந்திப்பாக அதனுடைய பின்னணி இருந்தது. ஆனால் நேரம் ஆக ஆக அது அணைக்கப்பட்டு தற்பொழுது பாஜகவின் செய்தியாளர் சந்திப்பு என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் அதில் அண்ணாமலையினுடைய புகைப்படமும் இடம்பெற இருக்கின்றது. ஏற்கனவே இருந்த அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான பதாகையின் பொழுது அந்த ஒளிரக்கூடிய விதமாக வைக்கப்பட்டிருந்த அந்த டிஜிட்டல் பேனரிலே ஏற்கனவே பிரதமருடைய படம் மட்டும்தான் இருந்தது. தற்பொழுது அண்ணாமலையினுடைய படம் இருக்கின்றது. அதே போன்று தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டியினுடைய படம் இடம்பெறப் போகின்றது. மத்திய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்களுடைய படம் இடம்பெறப் போகின்றது. தமிழ்நாடு பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவராக இருக்க போகும் நயினார் நாகேந்திரனுடைய படமும் இடம்பெற உள்ளது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய திரையிலே பாஜகவின் கொடி மட்டும் தெரியக்கூடிய விதமாக காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். அமித்ஷா வந்த பிறகு அங்கு காட்சிப்படுத்தக்கூடிய அந்த திரையிலே பிரதமர், உள்துறை அமைச்சர், அதே போன்று தமிழகத்தினுடைய பாஜகவின் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டியினுடைய படங்கள், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் படம், தேசிய தலைவரான ஜே.பி. நட்டாவினுடைய படம் எல்லாம் இடம்பெறப் போகின்றது. எனவே இந்த செய்தியாளர் சந்திப்பின் பின்பக்க டிஜிட்டல் திரை மாற்றப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி கட்சியின் தலைவர்களை மேடை ஏற்றுவதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் செய்தியாளர் சந்திப்பு இருக்கின்றது என்பதை காலை முதல் பார்த்து வந்தோம். 11 மணிக்கு சில அரசியல் சந்திப்புகளை மேற்கொண்டு 12 மணிக்கு அந்த தலைவர்களை மேடை ஏற்றி இதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த கூட்டணியோடு தான் நாங்கள் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் திமுகவிற்கு எதிராக போட்டியளிக்கப் போகின்றோம், தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போகின்ற கூட்டணி இதுதான் என்கின்ற ஒரு அறைகூவலை அமித்ஷா அவர்கள் விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த செய்தியாளர் சந்திப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியின் செய்தியாளர் சந்திப்பாக இருக்கும் என்பதில் தொடங்கி தற்பொழுது பாஜகவின் செய்தியாளர் சந்திப்பு என்பதாக சுருங்கி இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் பின்பக்கம் இருந்த அந்த எல்இடி திரையை அவசரமாக அதனுடைய வாக்கியங்களை மாற்றி இருக்கின்றார்கள். அதன் வரைபடமும் மாற்றப்பட்டு இப்பொழுது பாஜகவின் கொடியை மட்டும் பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே அது மாற்றப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னர் இடம்பெறப் போகின்ற, அதாவது உள்துறை அமைச்சர் வந்த பிறகு அவர் செய்தியாளர் முன்பாக தோன்றும் பொழுது அந்த பின்பக்க திரையிலே அண்ணாமலையினுடைய படம், நயினா நாகேந்திரனுடைய படம், பிரதமர் மோடி, ஜே.பி. நட்டா உள்ளிட்டவர்களுடைய படங்கள் ஒளிரக்கூடிய விதமாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அமித்ஷா அவர்கள் 1.5 மணி நேரம் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் எப்படி அதிமுகவை உள்ளே கொண்டு வருவது என்பது தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. மேலும் நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் என்னவாக இருக்கும் வரக்கூடிய தேர்தலிலே, அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா, திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுடைய மனநிலை என்னவாக இருக்கின்றன, திமுக கட்சியிலிருந்து ஏதேனும் கட்சிகள் வெளியில் வருமா என்பது தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போன்று ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவர்களை கூட்டணியில் வைத்துக் கொள்வதால் இருக்கக்கூடிய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதையும் ஆடிட்டர் குருமூர்த்தியின் மூலமாக அண்ணாமலை, எல் முருகன் உள்ளிட்டவர்கள் முன்னிலையில் அமித்ஷா அவர்கள் கேட்டறிந்திருக்கின்றார்.
இதன் மூலமாக பாஜக கூட்டணி நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையிலே அதிமுகவை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்னவெல்லாம் இருக்கின்றன என்பது குறித்தும் அமித்ஷா அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்று அதிமுக இந்த கூட்டத்தில் பங்கு பெறவில்லை. அதிமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகை தருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து எந்த விதமான வெளிப்படையான சந்திப்பிற்கும் தற்பொழுது தயார் நிலையில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். தேர்தலுக்கு இன்னும் காலம் இருப்பதால் தற்பொழுதே வெளிப்படையாக ஒரு மேடையில் தோன்றி கூட்டணி தொடர்பான அறிவிப்பினை வெளியிட வேண்டுமா என்பதில் மாறுபட்ட கருத்துக்கள் அதிமுகவிற்கு இருப்பதன் காரணமாகவே அதை தவிர்த்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. எனவேதான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய செய்தியாளர் சந்திப்பு தற்பொழுது தமிழக பாஜகவின் செய்தியாளர் சந்திப்பாக மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் மேடையில் விடப்பட்டிருந்த அந்த 7 இருக்கைகளும் மாற்றப்படவில்லை. தொடர்ந்து 7 இருக்கைகளே மேடையில் இருக்கின்றன. தற்பொழுது கிண்டி ஐடிசி நட்சத்திர விடுதியை உள்துறை அமைச்சர் வந்தடைந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் 2வது தளத்தில் நடைபெறக்கூடிய இந்த செய்தியாளர் சந்திப்பிலே உள்துறை அமைச்சர் அவர்கள் பங்கு பெற இருக்கின்றார். செய்தியாளர்கள் பல கேள்விகளை எழுப்பக்கூடும். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெறுகின்ற இந்த கூட்டத்திலே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் ஏன் பங்கேற்கவில்லை என்பது தொடர்பாக கேள்வி எழுப்பப்படும். அது மட்டுமல்லாமல் அதிமுக இந்த கூட்டணிக்கு உள்ளே வருமா என்பது குறித்தும் நேரடியாக உள்துறை அமைச்சரிடம் கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன. எனவே இன்னும் சற்று நேரத்தில் உள்துறை அமைச்சர் தரப்போகின்ற அந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தமிழ்நாடு பாஜக என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள், தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை பாஜக எவ்வாறு கூட்டணியுடன் எதிர்கொள்ள போகின்றது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிய வந்துவிடும் என்பதன் காரணமாக உள்துறை அமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்பு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்னும் ஓரிரு நிமிடங்களில் இந்த செய்தியாளர் சந்திப்பை தொடங்கக்கூடிய வகையிலே ஆயத்தமாக அதற்கான பணியாளர்கள், தொழில்நுட்ப குழுவினர் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் அமித்ஷா உடனேயே தற்பொழுது ஒரே காரில் வந்திருக்கின்றார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்தில் அவர்களும் வந்து அமித்ஷா அவர்களிடம் நாம் கேட்க செய்தியாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை அவர்களும் வழங்க இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை கடந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த அளவு வலிமைப்பட போகின்றது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு செய்தியாளர் சந்திப்பாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் ஆடிட்டர் குருமூர்த்தி உடனான சந்திப்பில் பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 90 சட்டமன்ற தொகுதிகள் வரை அதிமுகவிற்கு பலமாக இருக்கக்கூடிய தொகுதியையும் பாஜகவிற்கு பலமாக இருக்கக்கூடிய தொகுதியையும் தவிர்த்தே இந்த 2 கட்சிகளும் இணைந்தால் கூடுதலாக ஒரு 90 தொகுதிகளில் முன்னிலை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதை அந்த கடந்த காலத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தல் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அமித்ஷா அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவேதான் அதிமுக கூட்டணி என்பது பாஜகவிற்கு மிக மிக அவசியம் என்பதை தேசிய தலைமை உணர்ந்திருக்கின்றது. எந்த வகையிலும் அதிமுக தலைமையுடன் முரண்பட்டு விடாத வகையில் இந்த கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பதிலும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதே நேரம் இன்று நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பிலே டிடிவி தினகரனோ, ஓ பன்னீர்செல்வமோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களோடோ அல்லது அதிமுக தரப்பில் வரக்கூடிய தலைவர்களுடனோ ஒரே மேடையில் தோன்றுவதை அதிமுக தரப்பில் தற்போதைய சூழ்நிலையில் விரும்பாமல் இருந்திருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் அதிமுக வெளிப்படையாக இந்த சந்திப்புக்கு இதுவரை வரவில்லை. அதே நேரம் அதிமுகவின் முன்னணி தலைவர்களுடன் தொலைபேசி மூலமாக சில உரையாடல்களை தமிழ்நாடு பாஜகவின் முக்கிய தலைவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் எதிர்க்கட்சித் தலைவரோடு மட்டுமல்லாமல் அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடன் பாஜக தரப்பில் தொலைபேசி மூலமாகவும் ஒரு சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. இன்று இதே மேடையில் ஒரே நேரத்தில் இருவரும், அதாவது ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரும் டிடிவி தினகரன் தரப்பினரும் வரும் பொழுது அது தேசிய ஜனநாயக கூட்டணி என்கின்ற ஒரு பேனருக்கு உள்ளாக எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றாக அந்த மேடையில் தோன்றுவது சரியாக இருக்காது என்று பாஜக தரப்பில் சொல்லப்பட்ட அந்த யோசனைகளை அதிமுக ஏற்கவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு அல்லது கூட்டணி அறிவிப்பு தொடர்பான கூட்டத்திற்கு வெளிப்படையாக அதிமுக தரப்பில் யாரும் வரவில்லை எனவும், அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி என்கின்ற அந்த பெயருடன் செய்தியாளர் சந்திப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை என்பதை அதிமுக தொடர்ந்து கூறி வருகின்றது. இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்றாலும் தமிழ்நாட்டிற்குள் அதிமுக கூட்டணி என்ற ஒரு அடையாளத்துக்கு உள்ளாகத்தான் பாஜகவுடனான கூட்டணி இறுதி செய்யப்படும் என்றும் அதிமுக சார்பில் சொல்லி வருகின்றார்கள். எனவே அதுபோன்ற ஒரு சில கருத்து மாறுபாடுகள் தற்போது இருப்பதன் காரணமாக அதிமுக வெளிப்படையாக இந்த ஐடிசி தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறக்கூடிய செய்தியாளர் சந்திப்புக்கு வரவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் உள்துறை அமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளரை சந்திக்க உள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.